ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏனென்றால் அவர் நல்ல தேவன், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவனோட வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக சிரசுகளை தாழ்த்தி ஒரு நிமிஷமாய் ஜெபம் செய்து தேவனோட வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியில நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, உமது வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த அடிமையான என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் எங்கள் மத்தியில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன்கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோட என் தியானத்திற்கு நான் உங்களோட பேச போகிற காரியம் என்னவென்றால், அற்புதங்களை செய்கின்ற ஒப்பற்ற தேவனை பற்றி பேச போகிறேன். ஹல்லேலூயா. நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுவரைக்கும் எனக்கு நிறைய நன்மையை பெற்றிருக்கிறேன். அற்புதம் செய்திருக்கிறார். நான் இன்னுமாய் அவரை நம்புகிறேன். அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமல். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாத்திராகமம் 15:11 வாசிப்போமானால், கர்த்தாவே, ஆமென், தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். நம் தேவன் எப்படியாப்பட்டவர் என்று பார்ப்போமானால், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகத்துவமுள்ள தேவன். ஆமென். நம்ம துதிகளில் பயப்படத்தக்க தேவனா? ஆமென். அற்புதங்களை நம்மளுக்கு செய்கின்ற தேவனாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதி நம்ம பார்ப்போமானால், இந்த 15வது அதிகாரத்தை முழுவதுமாய் பார்ப்போமானால் 1-10 வரைக்கும் என்னென்றால், மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை துதித்து துதித்து அவர் செய்த நன்மையை நினைத்து நினைத்து பாடுகிற பாடல் தான் இந்த முழு அதிகாரத்திலையும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவென்றால், கர்த்தரோட பிரதான கிருபையினால பார்வோன் சேனையை கவிழ்த்து போட்டு தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சேனைகள், அவர்களுக்கு விரோதமாய் எழுதின ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள் எல்லாவரையுமே அந்த சிவந்த சமுத்திரத்துல விழுந்து போக பண்ண செய்து கர்த்தரோட பிரதான கிருபையினால கர்த்தர் அவர்களோட இஸ்ரவேலின் பலனாய் இருந்து தேவனாகிய கர்த்தர் அவனமாய் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களையும் வந்த காரியங்களையும் முற்றிலுமாய் சங்காரம் பண்ணி கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால் அவர்கள் பாடின பாடல் தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1-10 வரை பார்ப்போமானால், கர்த்தர் எப்படி அவர்களை ஜெயமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த 11வது வசனத்துல அவர்கள் எதை ஒப்பிடுகிறார்கள் என்றால், நம் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி என்று பார்ப்போம் என்று சொல்லி அவரை துதித்து பாடுகிறார்கள். அவர் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மகத்துவம் நிறைந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். செய்திருக்கிறார் என்று சொல்றவங்க எல்லாம் அது அல்லேலூயா என்று கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? அவர் செய்யாத நன்மையே நம்ம வாழ்க்கையில இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் செய்திருக்கிறார். அது அவர்கள் சொல்லுகிறார்கள், நம் தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. Nobody can be compared with our God. Amen. Hallelujah. அவர் பெரியவர் என்றும் எல்லா தேவர்களும் பெரியவர் என்றும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பாடி மகிழ்விக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் என்று சொல்லி? ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த சந்தேகமே படக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். ஆனா சில வேளையில நம்ம அதை உணர்றது இல்லை. ஏன் தெரியுமா? பலவிதமான சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்க்கையில கடந்து போய்கொண்டு இருக்கிறதுனால நம் தேவன் பெரியவர், நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, இனியும் நன்மை செய்வார், நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை நம்மளுக்கு நடத்துவார் என்று சொல்லி சில வேளையில சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கிறபடினால், அந்த காரியங்கள் சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகிறபடினால் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போகிறது. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், அப்படியாய் கூட கர்த்தர் சொன்னதை செய்வாரா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவாரா, என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்குமா என்று இப்படிலாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறதுனால அநேக வேளையில கர்த்தரை பற்றுகிற பற்றல் மேல நம்ம இல்லாத போயிடணும். அல்லேலூயா. அநேக கவலைகள், அநேக பாரங்கள், கஷ்டங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கிறதுனால
நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்துக்குடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம சரியாய் கடந்து போக முடியறதில்லை. ஆமென், அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் நம்மளை அழுத்துகிறபடினால் நம்மளுக்கு ஒரு விசையாய் ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், இன்னியுமாய் நம்ம வாழ்க்கையை கட்டுவார், நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்ம உணராதவர்களாய் காணப்படுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ட்ரெமெண்டஸ் சிச்சுவேஷன்ல, கடினமான ஒரு பாதையில, ஒரு சூழல்ல நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் விசுவாசித்து அவரை நம்பும் பொழுது நம்மளுக்கு சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியே கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களும் அற்புதங்களும் செய்கிற வல்லமையும் நம் வாழ்வுல கண்டு அனுபவிக்க கூடும். பெரியமானவர்களே, நம்ம தேவனுடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைச்சு நம்மளுக்கு நன்மை செய்து நம்மளை ஆசீர்வதிக்க கூடும் என்று நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னவென்றால், இதுவரை கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இனியும் பல நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்வார், என் வாழ்க்கையில கிரியை செய்வார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துல கொஞ்சம் கூட நம்ம சோர்ந்தே போக கூடாது. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் ஒரு விசையாய் மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. மறந்து போகிறதுனாலதான் எதிர்காலத்துல வரப்போற காரியங்களும் நிகழ்காலத்துல நம்ம போகிற சிச்சுவேஷன்ஸோட காரியங்களும் நினைச்சு நம்ம பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருந்ததுன்னா பயமே வராதுங்க. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை கடந்து போகிற கடினமான ஒரு பாதையில, பயத்துக்குரிய ஒரு பாதையெல்லாம் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்க நம்பினீங்கன்னா எவ்வளோ நன்மையை நினைச்சு பாருங்க. எத்தனை நன்மையை நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனை அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலாம் கர்த்தர் மாத்திரமே நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை கைவிடல, கர்த்தர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிடல. ஹல்லேலூயா. சின்னதா ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னா, ஒரு சாட்சி சொல்லணும்னா, கடந்த மாதத்துல கூட எப்படி சொல்றேன், டிசம்பர் மாதம் நிறைய தேவைகள், கிறிஸ்துமஸ் தேவைகள் நிறைய தேவை, சர்ச்சோட காரியங்கள், பிரான்ச் சர்ச்சோட காரியங்கள், நிறைய காரியங்கள் தேவைப்பட்டது. பாரமா இருந்தது இருதயம். ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்ந்து ஜெபித்துட்டு எப்போதுமே அதை யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஜெபிக்கிற வேளையில ஒரு நாள் ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். சொன்னார், 3 வருட காலமாய் 3 வருடமாய் சபையை நீ நடத்துகிறார், நான் எதிலையுமே குறை வைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் நேர்த்தியா அதனது நேரத்துல நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒரு விசையாய் அவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பார்க்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல அதை யோசித்து பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். பிரியமானவர்களே, அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இந்த தேவையை நீங்க எக்ஸாக்டா இந்த ஆண்டு எனக்கு நீங்க சந்திக்கணும், ஏன்னா மிகுதியா இருந்தது, அதனால நீங்க இதை சந்திச்சே ஆகணும் ஆண்டவரே என்று சொல்லி சில காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் செய்தேன். கடைசியா எல்லாமே டிசம்பர் மாசம் முடிஞ்சு, எல்லா ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சு, எல்லா காரியங்களும் முடிஞ்சு, நான் பாஸ்டர் கிட்ட அதை ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில நான் என்ன ஜெபத்தை ஆண்டவரோட விண்ணப்பத்துல வைத்து கேட்டனும் அதை எக்ஸாக்டாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எக்ஸாக்டாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். அது குறைக்கவும் இல்லை ஆண்டவர், அது கூட்டவும் இல்லை. நான் எவ்வளவு வேணும், என் தேவை என்ன, என் காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பார்த்து துதிக்க செய்யும் பொழுது, ஆண்டவர் மேல நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் கைவிடவே இல்லைங்க. அற்புதமா நடத்தினார். ஹல்லேலூயா. அதிசயமா நடத்தினார். என்னன்னா, நான் இது தேவை, இதுதான் தேவைன்றத ஆண்டவர் கிட்ட கேட்டேன். ஆனா நான் அதை பாஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணி என்ன நடந்தது எல்லா காரியங்களும் செட்டரேட் பண்ணி அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் என்ன மனதில் நினைச்சு ஆண்டவர் கிட்ட வேணும் என்று கேட்டனோ அதே அளவு கர்த்தர் கொடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. இது ஆச்சரியத்தக்கதான காரியமா எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, எத்தனை நன்மையை பெற்றிருக்கிறோம். அந்த நன்மையை எவ்வளோ ஜெபமா நீங்க செய்தா கூட அந்த நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்து துதிக்கிறவளா இருங்க. ஆண்டவரே இதை செய்தீங்க, ஆண்டவரே இந்த நாள்ல இதை செஞ்சீங்க, இதை கொடுத்தீங்க, இதை நடத்துனீங்க, அதை கர்த்தர் சரியாய் ஞாபகப்படுத்தினார். நான் நடத்துகிறவர், நான் ஹல்லேலூயா, நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம இல்ல, நம்மளோட பலமோ நம்மளோட பராக்கிரமோ இல்ல. ஹல்லேலூயா. ஆவியினால எல்லாமே ஆகும், அவரால எல்லாமே ஆகும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான்,
விசுவாசிங்க. தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்க. ஹalleluya. ஏனென்றால் ஹalleluya அவரை நினைக்கிறவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவர் எட்டாத ஆசீர்வாதத்தை, கூடாததை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட செய்வார். அதுதான் சங்கீதம் 105:6 நம்ம வாசித்து பார்ப்போம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நம்ம என்ன செய்யணுமா? அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நம்ம நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களான நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? எப்பொழுதுமே அன்றாட தேவைகளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதிகமாக. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர், அவர் மகத்துவமானவர், அவரால் எல்லாம் முடியும்ன்றத சில வேளை நம்ம யோசிக்கிறது இல்ல. ஆமென். சில வேளை மாம்சமா எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறார். சாதாரணமா நினைச்சு பார்க்கணும்னா, யாராவது ஒருவரை சொல்லணும்னா, ஷைனி, ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்துல உருவான நாள்ல இருந்து இது வரைக்கும் உனக்கு கிருபையாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். படிக்க வச்ச அவருக்கு, வேலையை கொடுத்து நடத்தின அவருக்கு, இது வரைக்கும் உன் தேவையை சந்தித்த அவருக்கு, இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கியோ, எது நடக்குமா, எப்படி நடத்துவார் என்று யோசிக்கிறதையோ கர்த்தர் உனக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு நடத்துவார். ஆமென். நீ கலங்கி போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை சொல்லுகிறார், உன்னை தாயின் கர்ப்பத்திற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் இதுவரை எதிலுமே உன்னை கைவிடல. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உன்னை ஆண்டவர் ஃபுல்ஃபில்மெண்டாய் வச்சு உன்னை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வரப்போகிற இன்றைக்கு எந்த காரியத்தை உன் இருதயத்துல யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தர் செய்வார் உனக்காக. ஹல்லேலூயா. அதை தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு தான் சொல்றேன், ஒவ்வொருவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குறவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளும் நிறைவாக்குறவர். குறைவுண்டு நினைக்காதீங்க. நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க அதிசயமானவர் ஆண்டவரே, உங்களால எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்க முடியும் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன நடத்துனீங்க நீங்க தான் ஆண்டவரே, இனியில நடத்த போகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. விசுவாச அறிக்கை சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் ஆதரிக்க வேண்டாங்க, நம்ம தேவைகளை யாரும் சந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று பார்க்கிறோம் வேதத்துல. எப்படி நீதிமான்? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட யாவருமே நீதிமான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மள ஒரு நாளும் தேவன் தள்ளாட விட மாட்டார். ஆமென் பிரதர். ஒரு நாளும் நம்மள தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மள இருக்கிறார். நம்ம தேவைகளை, நம்ம பாரத்தை எல்லாவற்றையும் அவர் மேல வச்சுடுங்க. என்னென்ன ஏசாயா 61:7 சொல்லுகிறார், உன் வெக்கத்துக்கு பதிலாக இரக்கத்தனையான பலன் வரும். எங்கெல்லாம் நீ வெக்கப்பட்டு உன் வாழ்க்கையில தோற்று போய் இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டதனையான பலன் உன்னை தேடி வரும் மகனே, உன்னை தேடி வரும் மகளே. நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 3:3 படி கர்த்தர் நமக்கு கேடகமும் மகிமையும் நம் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தலை குனிஞ்சு இருக்கிற என் வாழ்க்கையில என்ன நினைக்காதீங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சு நம்ம நிற்கிறோமோ ஆண்டவர் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். எந்த இடத்துல தலை குனிஞ்சு போயிடுவோமோ என்று எண்ணி வேதனையோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர செய்வார். ஒரு நாள் உன்னை வெக்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல தேவனுக்கு நம்ம என்ன எப்படி உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஹல்லேலூயா, நம்ம குறைவுகளை நிறைவாக்குறவருக்கு எந்த நிமிஷமும் நன்றி இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக பயந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு பொழுதும் தேவன் கைவிட மாட்டார். அவர் சன்னிதானத்துக்கு வந்த உங்களோட அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு அதை பிரியப்படுகிறார். அவர் எப்ப தெரியுமா துக்கப்படுகிறார்? லூக்கா 17:11-18 வரைக்கும் நம்ம பார்ப்போமானால் 10 குஷ்டரோகிகளை தேவன் சுகப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர்? 10 பேர் வந்தாங்க இயேசுவை தேடி. நம்ம கூட அநேகர் பேர் ஆண்டவரை தேடி ஏன் இன்று கூட ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா பல சுமைகளை சுமந்து கொண்டுதான் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திப்பார். தேவன் நம்மளுக்கு இந்த காரியங்களை நடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்றுதான் நம்ம இங்க வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் அங்க 10 குஷ்டரோகிக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி உரக்க சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை ஒருத்த மட்டும் மகிமைப்படுத்தினானா. இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மகிமையில தேவன் வாழ வைத்திருக்கிறார். ஆனால்
அந்த திரும்பி வந்து என்றது என்ன தெரியுமா? திரும்பி வந்து மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஓய்வு நாள் பரிசுத்த நாளை கரெக்டாக ஆசரிக்கிறோமா? நேரத்துக்கு ஆலயத்துக்கு வருகிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஹல்லேலூயா. முக்கியமாக தேவனை மகிமைப்படுத்தினான். வேதத்துல நம்ம பார்ப்போம்னா தாழ விழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அவன் இருதயம் நன்றி செலுத்திச்சான். அப்படி ஆராதனை வேளையில ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம் என்ன தெரியுமா? வர்ஷிப். கர்த்தரை ஆராதிக்கிறது, அவருக்கு நன்றி செலுத்துகிறது. எத்தனை பேர் கரெக்டா அந்த வர்ஷிப்புக்கு நம்ம சர்ச்சுல இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம்? அவன் திரும்பி வந்து மகிமைப்படுத்தினான் என்று இருக்கிறது. நம்ம எதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நன்மை பெற்றுக்கிறோம். நிறைய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு செய்யாத நன்மைகள் இல்லை, செய்யாத அற்புதங்கள் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படுகிறோமா? அந்த ஓய்வு நாளை கண்டிப்பா ஆசரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? ஆன் டைம்க்கு போகணும்னு நினைக்கிறோமா? அந்த ஆராதனையில அவரை துதிக்கணும், போய் அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஆண்டவருக்கு சர்ச்ல நன்றி செலுத்துகிற நேரமே ஆராதனை நேரம் தான். யாரெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஆனா அந்த ஆராதனைக்கு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முழு மனதோட வந்து ஆராதிக்கிறோமா? from the beginning till the end. அது half an hour இருக்கட்டும், 45 minutes இருக்கட்டும், 15 minutes இருக்கட்டும், ஆராதனை தொடங்கிடும். தேவனை போய் ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோமா? நிறைய மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கரெக்டா போய் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திடுறேன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திடுறேன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார். அவர் பார்வைக்கு நல்லமானதை செய்கிறோமா? அவருக்காக ஊழியம் செய்கிறோமா? சாட்சியாய் வாழ்கிறோமா? தானியேல் எஸ்தரை போல உபவாசித்து ஜெபிக்கிறோமா? அதிகமாய் அவர் அழைத்த அழைப்பில் நிற்கிறோமா? அவருக்காய் உண்மையாய் நாம் ஜீவிக்கிறோமா? பிரியமானவர்களே, எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம அவரை மகிமைப்படுத்த நிறைய நேரத்துல தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே அதிகமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள நம்ம இருதயம் நிறைந்து இருக்கிறதுனால எது தேவனுக்கு முழுமையாய் செய்ய வேண்டுமோ அதை நம்ம முழுமையாய் செய்ய தவறிடுறோம். ஹல்லேலூயா. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால் நாம் தேவனுக்கு முழு மனதாய் முழுமையாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் துக்கமா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒருவர் அந்நியனை தவிர வேற யாருமே திரும்பி வரல எனக்கு நன்றி செலுத்த என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னைக்குனா தேவன் சந்தோஷப்படுகிறாரா நம்மளை பார்த்து, இல்ல துக்கப்படுகிறாரு? என்னைக்குனா யாராவது அதை யோசித்து இருக்கிறோமா? எப்பொழுதுமே நம்மளை பத்தி தான் யோசிப்போம், நம்மளோட காரியங்களை தான் யோசிப்போம், நம்மளோட விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துவோம். ஆனா தேவன் பிரியமா இருக்கிறாரா நம்ம மேல என்று சொல்லி என்னைக்குனா நம்ம யோசித்து என்னைக்குனா அதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? தேவனை எல்லா சூழ்நிலையும் நம்ம மகிமைப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால் எத்தனை பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் அவ விசுவாசமும் அவன் நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையில கூடாததா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியேப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இதை எல்லாவற்றையும் உதறி விட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை வாஞ்சித்து நம்ம தேடணும். ஹல்லேலூயா. இதுதான் எபிரேயர் 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோமா? ஹல்லேலூயா. பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையோட ஓட போறோம்? எந்த நம்பிக்கையோட ஓட போறோம்? நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசித்து நம்பிக்கையோட ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுறேன், everything may be difficult. ஹல்லேலூயா. கடினமானது சூழ்நிலை எல்லாம் அவரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, எரேமியா 32:17 இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, ஆமென். இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என்ன எரேமியா இங்க எழுதப்பட்டிருக்காரு? என்ன எரேமியா சொல்றாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவரோட கரத்தினால வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறபடினால் நம்மளோட காரியம் ரொம்ப லேசானது. ஹல்லேலூயா.
நம்மளோட காரியம் ரொம்ப அற்பமானது அவருக்கு. அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. எரேமியா 32:27 கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு ரிலிஜன் கிடையாது, காஸ்ட் கிடையாது, டினாமினேஷன்ஸ் கிடையாது. எல்லாருமே அவருக்கு ஒண்ணுதான். ஆமென். யாவரும் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதிசயம் என்னால என்னங்க, என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதிசயம் 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 அற்புதம் பேசுறோம் அப்படின்னா என்ன தெரியுமா? அதிசயம் என்றாவே ஃபர்ஸ்ட் இயற்கை நம்மளை கைவிட்டுடணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இயற்கை நம்ம கைவிட்டுடணும், மனுஷர்கள் நம்மளை கைவிட்டுடணும், மூன்றாவதா டாக்டர்ஸ் நம்மளை கைவிட்டுடணும். ஆனா இது எல்லாமே கைவிட்டு ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கிரியை காரியம் நம்மளுக்கு நடக்கும் தெரியுமா? அதுதான் அதிசயம், அதுதான் தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமையை யார் யார் சார்ந்து வாழுகிறீர்களோ அவருக்கு அதிசயமும் ஆச்சரியமும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். எல்லாமே கைவிட்டுடணும், எல்லாமே இருந்து நடக்கிறது பேரு அதிசயம் இல்ல. இயற்கையா சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதுவா இருக்கக்கூடாது, மனுஷன் நம்மளுக்கு ஒத்தாசை செய்யக்கூடாது. முதல்ல நம்ம மெடிக்கல்னு போகும்போது டாக்டர்ஸ் கூட கைவிட்டுட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார், தேவன் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவரோட வல்லமை நம்மளுக்காக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இது சாதாரணமெல்லாம் சொல்ல பிரியமானவர்களே, அனுபவித்தபடி நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபாலோபியன் டியூப்ஸ்ல சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது என்று டாக்டர் சொன்னாங்க. அவர்கள் சொன்னது என்னவென்றால், அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப கொடிதா இருந்தது. காலையில மாத்திரம் மார்னிங் டைம் மட்டும் நான் 4000 mgs மாத்திரை போடணும், நைட்டு அதே மாதிரி ஒரு 4000 mgs மாத்திரை போடணும். டாக்டர் சொன்னது என்னவென்றால், 9 மாதங்களும் தவறாம இந்த மாத்திரையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான பாதை. ஆண்டவர் சமூகத்துல போய் நானும் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, எதற்கு? முதல்ல நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். ஏன் எனக்கு இதை அனுமதித்தீங்க? எதற்காக இதை அனுமதித்தீங்க? இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியவில்லை, இந்த வியாதியை என்னால சுமக்க முடியவில்லை. எல்லா டெஸ்ட்டும் எனக்கு எடுத்து பார்க்குறாங்க, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சரீரத்தில் எதையாவது பாதிச்சிருக்கா, எந்த ஆர்கன்ஸாவது பாதிச்சிருக்கான்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நார்மல் என்று ரிசல்ட் வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறது சரீரத்தில், ஆனால் தேவன் எந்த உறுப்புகளையும் சேதப்படுத்த விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம எல்லா அவயங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரால உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்த வேளையில நான் சொன்ன, ஆண்டவரே, என்னோட காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் கைவிடாதவர், அழைத்தவர் நீர் நடத்துகிறவர், அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் யோவான் 11:4 இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படி ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி என்னோட பேசினார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9:11 மூலமாக என்னால உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வாக்களித்தார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருந்து கிட்டத்தட்ட 15 years ஆகிறது. எதுவாகிலும் சேதப்படுத்தாதபடி சுகத்தோட பலத்தோட ஜீவனோட ஆரோக்கியத்தோட வைத்து இன்றைக்கு கர்த்தர் நாமம் உயர்ந்திருக்கும்படியா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான குடும்பத்தார் இன்னைக்கு வரவில்லை. ஒரு சகோதரர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் மகளுக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருந்தது. நாங்களும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அவளுக்கு ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் தாமே ஒரு நாள் அவளுக்கு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல்ட்டு ஆப்ரேஷன் ஹேஸ் டு பி டன் என்று சொல்லிட்டு அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த சகோதரர் நாங்களும் சிறு பிள்ளையிலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் டே பை டே வருஷம் போக 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 அந்த ஹோல்ஸ் வந்து அவளுக்கு ஹார்ட்டில் பெருசாகி கொண்டே போகுது. ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு அவளுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல்ட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் என்று சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக அந்த சகோதரர் என்ன பண்ணாருன்னா, அவர் மகளை கூட்டிக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கர்த்தர் பிரதர், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் செய்யுங்க, நாளைக்கு தான் போகிறோம், டெஸ்ட் எடுக்க போகிறோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நாங்கள் நம்புகிறோம், நான் நம்புகிறேன் பிரதர், என் பொண்ணுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்கு எத்தனையோ நன்மையை நான் பெற்றுக்கணும் ஆண்டவர் கையிலேருந்து, இந்த நன்மையை எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்துடன் ஜெபித்து அனுப்பினோம்.
டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அதிசயத்தை கர்த்தர் செய்திருந்தார். அந்த ஹோல்ஸே கர்த்தர் அடைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிப பிள்ளையா இருந்து அவ வேலைக்கு போறா. ஹல்லேலூயா. நம்ம சபையில அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிள்ளை இன்றைக்கு சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, சர்ஜரி எதுவும் இல்லாதபடி அந்த ஹார்ட்ல இருக்க ஹோல்ஸ் அடைக்கப்பட்டு அற்புதமாய் அதிசயமாய் அடைக்கப்பட்டு இன்னைக்கு ஜீவனோட இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளையா இருந்து கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அதிசயமான காரியம்! அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. பெரியமானவர் ஒரு நாள் இன்னொரு மகனை சந்தித்தோம். அவனுக்கு எப்படின்னா கிட்னி ஃபெயிலியரா இருந்தது. ஜெபித்த பொழுது ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த மகனுக்கு ஆண்டவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படியா செய்தார். ஆனா ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பம் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அவனுக்காக. ஆனா அந்த மகனுக்கு விசுவாசமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த மகன் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் பண்ண வேண்டும் என்று டாக்டர் சொன்னாங்க. ஜெபிக்கிறோம் விழுந்து ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா விசுவாசிக்க வேண்டியது யாரு? ஒரு காரியம் நடக்கணும் என்றால், இப்ப எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியத்தை தேவன் நடத்த வேண்டும் என்றால் நீங்க மனப்பூர்வமாய் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட எல்லா டாக்டர்ஸ் மேல நம்பிக்கை, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம், அது இதுன்னு எல்லாமே நடந்தது. ஆனா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணல. ஆனால் சில காலகட்டத்துக்குள்ளாக ஹல்லேலூயா அவன் மரித்து போனான். எதற்காக சொல்லுகிறேன்னா, ஆண்டரோட வார்த்தை எல்லாருக்குமே அப்ளிகபிள் இல்லை. ஆண்டோட வாக்குத்தத்தை எல்லாருக்குமே கூடணும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவளுக்கு மாத்திரம்தான் கூடும். ஆமென், ஆமென். எப்படி? அதுவும் சந்தேகப்படாம விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கூடும். ஆமென். ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட வேதத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரோ இந்த நாள்ல உங்களை பார்த்து, நீ விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறாயா? நம்ம தான் விசுவாசிக்கணும். உனக்கு என்ன தேவை? உன் சூழ்நிலை என்ன? உன் வியாதி என்ன? உன் பிரச்சனை என்ன? உன் காரியங்கள் என்ன? நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்றேன், பல டிசப்பாயின்மெண்ட்ஸ், பல ஏமாற்றத்தோட, ப்ராப்ளம்ஸோட, சூழ்நிலைகள் கடினத்தோட, சில கட்டுகளோட, எல்லாம் டிஸ்கரேஜ்மெண்டா இன்னைக்கு நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். சில பேர் பயப்படாதீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர். அவரால் ஆகும் என்று இந்த தேவ சன்னிதானத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா 2 கொரிந்தியர் 4:8-9 இவ்விதமாய் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி நம்ம போறதே இல்ல பிரியமானவர்களே. கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி பிரியமானவர்களே, நம்ம ஒருபொழுதும் நம்ம கைவிடப்படுவதில்லை. எப்பக்கத்துல நம்ம நெருக்கப்பட்டாலும், நெருக்கமான காரியங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஒடுங்கி போவதில்லைன்னு சொல்லுங்க. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, மேற்கொள்ளுங்க உங்க காரியங்களை. ஹல்லேலூயா. நம்ம அதை செய்யறதில்லை, நம்ம சோர்ந்து போகிறவர்களா காணப்படுகிறோம் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க மறுபடியும் எழுந்திருக்க, எந்தெந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்களோ இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை எழுப்பி கட்டுவார். எழுப்பி கட்டுவார். நீ எங்க விழுந்து போயிருக்கிறாய் மகனே? உன் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் நீ விழுந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல, கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்புவார். உங்களை எழுப்பி அவர் கட்டுகிறவரா இருக்கிறார். ரோமர் 10:11 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிற நீ எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்படுவதில்லை. தேவன் வெட்கப்பட விட மாட்டாரு. ஆண்டவரே உம்மை நம்பினோமே, வெட்கப்பட்டு போய் விடுவோமா? நம்பி இருக்கிறோமே, நாங்க வெட்கத்துக்குரிய சூழ்நிலை கடந்து போய் விடுவோமா? எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி கூட நீங்க ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, முழு மனதாய் விசுவாசிக்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எல்லாமே கைவிடப்படலாங்க. ஆனா அந்த சூழ்நிலை தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு இதை நடத்துவார் என்று நீங்க நம்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்து முடிப்பார்.
அவர் ஒரு காலமும் உங்களை தள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எந்த பயத்துடன் எந்த கவலையுடன் இந்த கால வெள்ள வந்து இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, பிரியமானவர் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இதில் உங்க இருதயம் கலங்கி போய் பாரப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் nothing is possible for hallelujah. அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஃபாதர் ரொம்ப அழகா பாடினார்ல ஒரு பாட்டு, யாருக்கு தெரியும்? கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல இயேசுப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல இயேசுப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. யாரெல்லாம் இப்படி நம்புறீங்க ஆண்டவரை? அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible for him. Everything is possible to God. Hallelujah. It may be impossible for us. நம்மளுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு கடினமானது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் ஆண்டவருக்கு என்று பார்ப்போமானால் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். எப்படியா? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி என்றால் அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். அதிலிருந்து நீங்க முதலாவது மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. அதிலிருந்து மனம் திரும்பணும். இயேசு தேடி வந்தவர்கள் யாவருமே ஹல்லேலூயா அவரை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்போதுமே சில வேளையில அவிசுவாசத்தோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், ஆனா அவிசுவாசம் கொள்ளுகிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவிசுவாசம் கொள்ளாதே, அவிசுவாசம் கொள்ளாதே. இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இது செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படி என்றா யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். ஏனென்றால் ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் ஆமென். அவர் உண்டென்றும் ஆமென். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எஸ், என்னவா? அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் தாங்க. அவர் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். நீ முழு மனதாய் விசுவாசிக்கிறியா? அவன் விசுவாசம் கொள்ளாத விசுவாசிக்கிறியா? நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா விசுவாசம் இருக்காது. அடுத்த செகண்டே அவிசுவாசமா பேசுவோம். ஆனா இன்றைக்கு ஒன்று சொல்லுகிற, வியாதியோட கட்டோட வேதனையோட பலவீனத்தோட இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சுகம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்க விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருப்பீங்களா, நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு அது கொடுக்கப்படும். கர்த்தர் செய்வார். தேவனால கூடும். அவர் வல்லமை இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஆலயத்தில் அவர் இருக்கிறார், அவர் சமூகத்தில் அவர் இருக்கிறார். நீ என்ன விசுவாசத்தோடு ஜெபம் பண்றியோ அதை இன்றைக்கு இந்த கால வேளை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ நினைக்காத இது கடினம்னு, நீ நினைக்காத இது கஷ்டம் என்று, இது முடியாது, எப்படி முடியும், இது நடக்குமா, இது சரியாயிடுமா என்று நீ யோசிக்காத. நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, நீங்க சரி செய்வீங்க ஆண்டவரே, நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே, நீங்க உருவாக்குவீங்க ஆண்டவரே, உம்மால எல்லாவற்றையும் மாற்றக்கூடும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க அவர் மேல. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்களா காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற அவர் பிரசன்ஸ் இங்க இருக்கிறது, அவர் பிரசன்னம் இங்க இருக்கிறது. அவர் இந்த இடத்துல வியாபித்து கொண்டு இருக்கிறார். என் ஜெபத்தை இப்போ நீங்க சில பேர் ஜெபம் பண்ணிக்கொண்டே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நான் என்னதான் மெசேஜ் கொடுத்தாலும் உங்க எல்லார மைண்ட்லயும் ஒன்னொன்னு ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஓடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு இதை செய்யுங்க, இதை நடத்துங்க. கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, என் ஜெபத்தை இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க, இந்த நிமிஷம் நீங்க கேட்கறீங்க, எனக்கு செய்து முடிக்க போகிறீங்க, நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு அது ஆகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் மத்தேயு 18:20 இயேசு சொல்லுகிறார், ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்க அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
நம்ம மத்தியில இங்க இருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. இயேசு நம்ம மத்தியில இங்க இருக்கிறார். ஹalleluya. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ எந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற? நீ எந்த அற்புதம் வேணும் என்று ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற? உன் தேவை என்ன என்று ஆண்டவர் சமூகத்துல உன் பெட்டிஷன்ஸை வைத்துக் கொண்டே இருக்கிற? இன்றைக்கு அதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஹalleluya. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசி. விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதத்துல ஒரு சில பேரை நம்ம பார்ப்போமானால் மத்திய 9:27-30 வரை நம்ம வாசிப்போமானால், இயேசு அவ்விடமிட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். நீங்க என்ன பாக்குறோம்னா, ரெண்டு குருடர்கள் ஆண்டவரை நம்பி வர்றாங்க. எப்படி வராங்கன்னா, வந்து உறக்க சத்தமா கூப்பிடுறாங்க, என்னன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. யாரெல்லாம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஹalleluya. அவர் கூப்பிட்ட வேளையில அவர் ஒன்று மாத்திரம் அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஹalleluya. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அது உங்களுக்கு செய்ய வல்லமை இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு அது செய்வார் என்று சொல்றவங்களுக்கு மாத்திரம் அது இன்றைக்கு நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், ஆம் விசுவாசிக்கிறோம். என்னென்றால் சந்தேகப்படாம விசுவாசிச்சாங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவங்ககிட்ட எந்த சந்தேகமும் இல்லை. வந்த உடனே அற்புதத்தை செய்வாரு. சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் அழுவுறீங்க ஆண்டவர் சமூகத்துல? என்ன விண்ணப்பத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க? தனி அறையை பூட்டி கொண்டு யாரெல்லாம் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியம் முடிவுக்கே வர மாட்டேங்குது, இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க, இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் நடத்துங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க என்று சந்தேகப்படாம நீங்க விசுவாச ஜெபம் செய்வீர்களானால் கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தாராம். ஹalleluya. ஆம் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டு அதிசயம் அங்க நடந்துட்டு. ஹalleluya. ஹalleluya. சந்தேகப்படக்கூடாது. ஹalleluya. முழு மனதா நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவரை. இப்ப சாதாரணமா ஒண்ணு நம்ம சபை விசுவாசத்திலே சொல்லலாம், மணிமேகலை சிஸ்டர், ஹalleluya, ஆண்டவர் உங்களை பார்த்து விசுவாசத்தோட பல காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் முக்கியமா ஒரு குறிப்பெடுத்துக்குவோம், சாமோட திருமணத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. ஹalleluya. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்றீங்க. நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. வரும்பொழுதே பிசாசு கண்டிப்பா ஆள் அனுப்புவான். ஹalleluya. கண்டிப்பா ஆள் அனுப்புவான். அழுது ஆண்டவர் சமூகத்துல எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளோட என் மகனோட தேவையை சந்திங்க, அவனோட திருமண தேவைகளை சந்திங்க என்றெல்லாம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. வந்த உடனே ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே யாராவது ஒரு பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா பையன் கல்யாணம் எல்லாம் வச்சிருக்க, எப்படி இருக்கும் பண தேவைகள் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சந்தேகப்படக்கூடாது. ஹalleluya. ஆமாக்கா, நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், எப்படியோ செய்வாரு, நடக்கும்க்கா அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன சொல்லணும்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் என் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், என் பிள்ளையோட திருமணத்தை நான் ஜாம் என்று நடத்துவேன். ஹalleluya. ஹalleluya. என் தேவைகளை அதிசயமா சந்திப்பாரு, அவர் நடத்துவாரு என்று சொல்லி நீங்க விசுவாச அறிக்கையிட்டு பாருங்க. உங்க பண தேவை எங்க இருந்து வருதுன்னே தெரியாதுங்க. ஹalleluya. கர்த்தர் செய்வார். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில. ஹalleluya. சில மந்திரவாதத்தின் கிரியல்னால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில போய் கொண்டிருந்தோம். அப்பதான் என்னோட திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு. எங்களுக்கு எப்படி சொல்றது, அந்த பெண்டிகாஸ்டல் லைன்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அப்போ ரொமன் கேத்தலிக்ல ஒரு கத்தோலிக் குடும்பமா இருக்கிறோம். நானே எங்க அம்மா எல்லாருமே ரொம்ப பண கஷ்டம், ரொம்ப கொடூரமா இருக்க சூழ்நிலையை வச்சுக்கோமே. ஆனா அதன் மத்தியில என் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க ஆக்சுவலி. ஆனா எப்படி சொல்றேன்னா, அதுக்காக ஒரு ரூபா கூட இல்லைன்னே வச்சுக்கோமே, திருமண காரியத்திற்காக ஒரு ரூபா கூட இல்லை. ஆனா யாரோ ஒருவர் சொல்லி கேள்விப்பட்டு நாங்க போகிறோம். அங்க போங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, ஜெபம் செய்வாங்க, ஆண்டவர் உங்களோட பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், திருமணத்தோட காரியத்தெல்லாம் சந்திப்பார். நானும் என் தாயாரை மட்டும் நம்பி போகிறோம், 2 ஸ்திரீகளா. நாங்க 2 பேரும் போய் அந்த வீட்டுல அமர்ந்தோடனே
எனக்கு ஒரு விதமான நம்பிக்கை. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, கத்தோலிக் குடும்பத்துல தான் இருக்கிறேன். ஆண்டவர் அறியல. இந்த பெண்டிகாஸ்டல் வழியில எனக்கு தெரியாது சத்தியம் என்ன, ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், மகிமை நிறைந்தவர்லாம் தெரியாது. ஏன்னா நாங்க சபைக்கு பைபிள்லாம் ஒழுங்கா கொண்டு போக மாட்டோம். சபைக்கு போகணுன்றதுக்காக போவோம். அதனால ரொம்ப இந்த ஃபேத், இந்த வளர்ச்சி, இந்த காரியம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரை பத்திலாம். ஆனா ஒருத்தர் சொன்னார் என்று போகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டி ஜெபித்து ஒன்று சொன்னாங்க. என்னவென்றால், நீங்க புறப்பட்டு போங்க. அப்போ எங்க கையில ஒண்ணுமே இல்லை, திருமணத்துக்கு ஒரு காரியத்தை ஒன்று கூட நாங்க ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அவங்க ஜெபித்து ஆவியானவர் இடைப்பட்டார் அவங்க மூலமா. அப்போதான் ஃபர்ஸ்ட் நான் தேவனை ருசிச்சு பார்க்கிறேன். முதல்ல நீங்க கடந்து போங்க. அப்ப ஆவியானவர் பேசுறாரு அவங்க ஜெபிக்கும் போது. தீர்க்க தரிசனமாய், ராஜாத்தியின் திருமணத்தை போல உன் மகளோட திருமணத்தை நான் நடத்துவேன் என்று வாக்களித்தார். அல்லேலூயா. எப்படியா? ராஜாத்தியின் திருமணத்தை போல உன் மகளோட திருமணத்தை நான் நடத்துவேன் என்று வாக்களித்தார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க. எங்க இருந்து ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. முழுமையா சொல்றேன், நான் 100% கர்த்தரை நம்பினேன். ஏன்னா அப்பதான் நான் முதல்ல தேவனை தரிசிக்கிறேன். 100% நம்பினேன். ஒன்றுமே சூழ்நிலைக்கு ஏதுவாய் ஒன்றுமே இல்லைங்க கையில. ஆனா ஆண்டவரோட வார்த்தையை நம்பி கடந்து வந்தேன். ஆண்டவர் சொன்னது போலவே, ஆண்டவர் நடத்தினது போலவே. அப்பெல்லாம் அந்த காலத்துல 20-22 வருஷத்துக்கு முன்பாக அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் சாதாரணமா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மண்டபத்துல ராஜாத்தியின் திருமணத்தை போல கர்த்தரின் திருமணத்தை நடத்தினார். கர்த்தர் நடத்தினார். என் கண்களை ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் செய்தார். எங்கிருந்து எப்படி பணம் வந்தது, எப்படி திருமணம் பண்ணலாம் தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்தினார். மற்றவர்கள் பேசத்தக்கதாக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அதுதாங்க அற்புதம், அதுதான் அதிசயம். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னதுமா? பிளைண்டா அவரை நம்பணும். ஹல்லேலூயா. பிளைண்டா அவரை நம்பணும். பிளைண்டா அவரோட வார்த்தையை நம்பணும். உண்மையாகவே சொல்ற ஒண்ணுமே இல்ல. Our hands were empty, but Christ were fulfillness with us. கர்த்தர் நிறைவானவராய் இருந்தார். குறைவே இல்லாத கர்த்தர் நடத்தினாருங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முழு இருதயத்தோட அவரை நம்புறீங்க? நான் அறியவே இல்லை ஆண்டவரை, எனக்கு அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம்னா என்ன, ஜெபனா என்ன ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்கன்னு போய் அமர்ந்தோம். ஆனா ஒரு வார்த்தையின் மேல 100% நம்பிக்கை. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன், 100% நம்பிக்கை. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அப்ப கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. பணம் இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்லலாம் இல்ல, எது இல்லனாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். இயேசு நம்மளோட இருக்கிறார். அவர் தேவைகளை சந்திப்பார், அவர் நடத்துவார். அவர் நம்ம மத்தியில இருக்க நம்ம கழிப்ப, நம்மளோட கண்ணீரெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. நீங்க நம்பிக்கை வைங்க. மனப்பூர் 100% நம்புங்க. உண்மையிலே 100% நம்பினாங்க. அன்னைக்கு ஏதோ ஆண்டவர் சொல்றார் செய்வார் என்று சொல்லி நிச்சயமாகவே செய்து முடித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கைவிடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தேவனை ருசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். சபைக்கு இந்த பெண்டிகாஸ்டல் சபைக்கு போக ஆரம்பிச்சோம். திருமணத்திற்கு அப்புறம் தான் எல்லாமே ஆண்டவர் மாற்றினார். அவரை தேட 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 என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்றாருல, அவரை தேடி 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 அவரை கண்டுபிடிச்சுக்கங்க. அவரை தேடி கண்டுபிடிச்சுக்கங்க. அவரோட கூட தான் இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா தேடுறது இல்ல. தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. அவர் பெரியவர், அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர். அவரால் செய்யக்கூடாது அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என்னன்னா ஒண்ணுனா சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அடுத்ததாவது அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. மார்க் 9:21-27 வரை வாசிக்க கேட்போம். இதுல ஒரு தகப்பன் அவர் மகன் வந்து பிசாசு, அந்த ஊம பிசாசு பிடிச்சவனை இயேசு கிட்ட கூப்பிட்டுட்டு வராரு. அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? 21-22 மாற்றம் வாசிமா. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும் படிக்கு அது அநேக தினம் அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இங்க என்ன ஒரு தப்பு நடக்குதுன்னா, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால், இங்கதான் இந்த வார்த்தை தான் தப்பு. ஆமென். நம்ம கூட இஷ்டத்துக்குலாம் ஜெபிக்க கூடாது. ஆமென். அதுல நீங்க ஏதாகிலும் செய்ய கூடுமானால், அவங்க என்ன சொல்றாங்க? தாவீது குமாரனே கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும். நீ விசுவாசிக்கிறாயா, எனக்கு வல்லம் இருக்குதான்னு கேட்கிறாரு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ஆம் நான் விசுவாசிக்கிறோம். ஸ்பாட்ல நடந்துச்சு.
ஹalleluya. இங்க என்னன்னா, நீங்க எதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 23 வாசிமா. இயேசு அவரை நோக்கி, ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கதான் ஹalleluya. அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், ஹalleluya. ஏன் அவரால செய்ய முடியாதா? அவருக்கு வல்லமை இல்லையா? அவரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு இல்லையா? ஹalleluya. ஆனால் நம்ம சில நேரத்துல எப்படி ஜெபிப்போனா, பாருங்க ஆண்டவரே, செய்ய முடியுமா, நடக்குமா? ஜெபிச்சுட்டு கூட யோசிப்போம், நடக்குமா நடக்காத தெரியல, செய்யுங்க ஆண்டவரே. எப்படின்னா ஒரு அவிசுவாசம் காணப்படும், ஒரு சந்தேகம் காணப்படும். ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அவங்க கிட்ட கேட்ட உடனே சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அப்ப அவன் என்ன சொல்றாரு? 24 வாசிமா. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஆமென். என்ன சொல்றான்? என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவனுக்கு கிளீனா தெரியுது. ஹalleluya. இயேசு அவன் மனசை தெரிஞ்சுக்கிட்டாருன்றது அவனுக்கு ஈஸியாவே தெரியுது. ஹalleluya. இன்றைக்கு கூட நம்ம மனசு ஆண்டவருக்கு தெரியும், நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya. எந்த லெவல்ல விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோமா இல்லையா, ஜெபிக்கும் பொழுது நம்ம அதை நம்புறோமா இல்லையா என்று நம்ம இருதயத்தை அவருக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. நம்ம இருதயம் அவருக்கு தெரியும். ஹalleluya. அதனால தான் சொல்றாரு, நீ விசுவாசிக்குமானால் தான் அது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த அவன் மன்னிப்பு கேட்ட உடனே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேனா, அந்த இடத்துல ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு கூட உங்க ஜெபத்துல அவிசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசம் மாத்திரமே இருக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அவிசுவாசம் இருக்கும் போது கூட ஜெபிக்கும் போது அவிசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசம் மாத்திரமே இருக்கணும். ஏனென்றால் உங்க இருதயத்தை காண்கிறவர் தேவன். ஹalleluya. உங்க இருதயத்தை காண்கிறவர் அவர். ஹalleluya. அப்படியாய் கூட 25, 26, 27 வாசிப்போமானால், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனானேன் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். ஆமென். மொத்தத்துல அந்த அவன் மன்னிப்பு கேட்ட உடனேயுமே கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இனி கூட உங்களுக்குள்ளாக ஏதாவது அவிசுவாசமான காரியங்கள் ஒற்றி கொண்டிருந்தால் தயவு செய்து போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஹalleluya. அவர் உடனே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அற்புதத்துக்கு நம்மளே தடையா இருக்கக்கூடாது, கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்கு நம்மளே தடையா இருக்கக்கூடாது, நம்மளோட அவிசுவாசம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்ம நிறைய நேரத்துல நம்ம அவிசுவாசம் கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்குது. ஏன் தெரியுமா? அவிசுவாசம்ன்றது ஒரு பாவம். தேவன் நம்ம விசுவாசிக்கும் போது எவ்வளவா சந்தோஷப்படுகிறாரோ, நம்ம அவிசுவாசம் கொள்ளும் பொழுது தேவன் துக்கப்படுகிறார் பிரியமானவர்களே. அதனால ஒரு பொழுது நம்ம அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா நெகட்டிவா பேசணும். எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, இதை கர்த்தர் செய்வாரா, இதை செய்ய மாட்டாரா, நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனா வாயை திறந்தாலே இருதயத்துல இருக்கிறது தான் நாவு பேசுமா. வேதம் சொல்றது இருதயத்துல இருக்கிறது தான் நாவு பேசுகிறதா. ஹalleluya. அப்ப இருதயத்துல என்ன இருக்கு? ஜெபம் பண்ணிட்டு சந்தேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவிசுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தரால் எப்படி கிரியை செய்ய கூடும்? உங்களுக்கு அந்த அற்புதத்தை எப்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க? ஹalleluya. நீங்க செய்வது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கையோட விசுவாச அறிக்கை இட ஆரம்பிங்க. இந்த நாளில ஒண்ணுமே இல்லைன்னா கூட கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்ய போறார். நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இந்த காரியத்தை தேவன் முடிச்சு கொடுக்க போகிறார். இத்தனை வருஷமா இது முடியாம இருக்கிறது, ஆனா இந்த ஆண்டு நிச்சயமா எனக்கு முடிப்பார். நான் பெற்றுக்கொள்வேன். பெற்றுக்கொள்ளாத நன்மை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்துல இந்த ஆண்டு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இதை கண்டிப்பா ஆண்டவர் மாற்றுவாருன்னு விசுவாச அறிக்கையிடுங்க. கர்த்தர் இதை செய்வார், இதை தருவார், இதை எனக்கு பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் ஆம் என்றும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு கூட நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது, இந்த இடத்துல தேவனை நம்பும் பொழுது, எந்த காரியத்திற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்புங்க, அவர் அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள
கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் காட்டிலும் அவருடைய நாமம் மேலானது. தேவனுடைய நாமம் மேலான நாமமா இருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் 3:14 நம்ம பார்க்கிறோம். யோவானும் பேதுரும் அந்த பிறவி சப்பானியை நடக்க செய்வதற்கு முன்பாக பேதுரு சொல்றான், அவனை நடக்க செய்ததுக்கு பிற்பாடு பேதுரு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 3:16 ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை கொண்ட விசுவாசமே இவனை எழுந்து நடக்க செய்தற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவங்க என்ன டாக்டர்ஸா 2 பேரும்? ஹல்லேலூயா. இல்ல மெக்னிஷியன்ஸா 2 பேரும்? ஹல்லேலூயா. இல்லையே, மந்திரவாதியும் இல்ல, டாக்டரும் இல்ல. ஆனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய காலோட ஹல்லேலூயா பலன் அடைந்தது என்று பார்க்கிறோம். அந்த கரடுகள் பலன் அடைந்தது என்று பார்க்கிறோம். எங்கிருந்து வந்ததுங்க? தேவனோட வல்லமை. ஹல்லேலூயா. தேவனோட வல்லமை, அவர் நாமத்து மேல வெச்ச விசுவாசம் அங்க ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு தந்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு எதுலெல்லாம் பலவீனம் இருக்கிறது? சரீரத்துல எந்த இடத்துல பலவீனமா இருக்குது, சுகவீனமா இருக்கிறது? அந்த சர்வாங்க சுகம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினால நான் சுகமடைவேன் என்று ஜெபிங்க. நீங்களே ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால என்னோட அவைகள் சுகமா இருக்கும் என்று நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. அவர் வார்த்தையின் மேல விசுவாசம் இருக்கணும். அவர் நாமத்தின் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏனென்றால் மத்தேயு 21:22 இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்வீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது எப்படி? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தோட அவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த காரியத்தை நீங்க கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ வியாதிகளை சுமந்து கொண்டு இது நீங்க கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்கள், ஒன்று சொல்லுகிறேன், அது கேன்சரா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், ஏன் ஸ்ட்ரோக் வந்து நடக்க முடியாத கூட உங்கள் சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம் உங்க சரீரத்துல. ஏன் இருதய பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சில டியூமர்ஸ், வாதம், எப்படியாப்பட்ட வியாதியா இருக்கலாம், கட்டுகள் நிறைந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், உடம்புல பல வலிகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இயேசு. எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு கேட்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவா இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு நிமிஷமா, என்னன்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா ஒண்ணு சொல்றேன். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. விசுவாசம் என்னன்னா நம்ம சடுதியில பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்மளோட இன்ஸ்டன்டோட காரியங்கள் தான் விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது. நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டாரு, இட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், ஆண்டவர் எனக்கு இதை செய்வேன் என்று சொல்லிட்டார். ஆனா அது எனக்கு நடக்கும் என்று நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுக்கு அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. 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 அதுதான் இங்க சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவா இல்லாத இருந்தோம். ஆபிரகாமுக்கு அதுக்கு நம்புறதுக்கு சூழ்நிலையே இல்லைங்க. ஏன்னா வயசு சென்று போச்சு, அவங்க மனைவி கர்ப்பம் தரிக்க முடியாது, எல்லாம் வழிபாடும் நின்று போச்சு. ஆனால் அவன் செய்வது என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லியதுனால அதை நம்பிக்கையோட அவன் விசுவாசத்தினால அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஒரு நிமிஷமா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜெபிப்போம், கொஞ்சம் மாதங்க ஜெபிப்போம், அதுக்குள்ளேயே ஆண்டவர் செய்யணும். செய்யலன்னா அங்கேயே ஒரு அவிசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் ஏறி போறதே ரொம்ப கடினமாயிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் வாயிலேருந்து வரும், எங்க செய்யறாரு, எங்க செய்யறாரு, அவர் செய்யறதே இல்லையே, அவர் எங்க செய்யறாரு, இந்த வார்த்தை தான் வாயிலேருந்து வரும். நாம தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்ப பண்றாரு? எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையில.
ஆனா அந்த சூழ்நிலை வாக்குத்தத்தம் பண்றாரு. நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. எனக்கு நிறைய காரியம் பேசியிருக்கார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு ஆண்டவர் சொல்றீங்களா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தாமதமானாலும் முடிஞ்சது போல சூழ்நிலை இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பி. யாரெல்லாம் ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புறீங்க? எனக்கு இந்த அற்புதம் தேவை ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மை தேவை, எனக்கு இந்த அதிசயம் வாழ்க்கையில நடக்கணும், ஆனா முழு மனதா உங்களை நம்புறேன், எனக்கு நீங்க செய்யுங்கன்னு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, உங்க காரியங்களை பார்க்காதீங்க, உங்க வயதை பார்க்காதீங்க, உங்க காலங்களை பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் ஆபிரகாம் விசுவாசித்து கிருபையாய் பெற்றுக்கொண்டான், விசுவாசத்திற்கே தகப்பனானான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு கூட அவர் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரே மூன்று காரியம் தான். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு நன்றி சொல்லி விசுவாசித்து நீங்க கேட்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மெசேஜ் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்பினது அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோட கேட்டு நீங்க அவர்கிட்ட இந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி சிறுசுகளை தாத்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு குடும்ப ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை மணி நேரமா ஹல்லேலூயா கர்த்தாவே நீங்க செய்து வந்த நன்மைகளை நினைவு கூறும்படியாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதற்கு பிற்பாடு ஆண்டவரே ஹல்லேலூயா நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பல நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு செய்தபடினால் ஆண்டவரே விசுவாசத்துடன் நாங்க எதெல்லாம் கேட்கிறோமோ நன்றி செலுத்தி ஆண்டவரே முதலாவது நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசுவாசித்து கேட்கும் பொழுது நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல சபையாருக்கு நீர் அதை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் அறிவீர் ஐயா. இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்கிறீர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளில ஆண்டவரே மனம் தளர்ந்து சோர்ந்து போய் ஆண்டவரே விசுவாசமே இல்லாத கூட வந்திருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த சூழ்நிலை இந்த வேளையில கர்த்தரை நம்பி அவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரோட விசுவாசத்தை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. கூடாதவைகள் உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செய்வீராக. எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து, எந்த நன்மையை எதிர்பார்த்து, எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருதய பாரப்பட்டு கலங்கி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு அற்புதத்தை செய்வீர் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. செய்வீராக. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. எதுல ஒரு அற்புதம் நடக்கணும் என்று நினைக்கிறீங்க ஆண்டவர், எதுல ஒரு அதிசயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவர், என்னை கைவிட மாட்டாரோ கைவிட்டுருவாரோ என்று கூட நீங்க அழுது புலம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் கைவிடாதவர், தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விடாதவர். ஹல்லேலூயா. உங்க மதில கிரியை செய்ய அவர் பெரியவரா இருக்கிறார், உன்னதமானவரா இருக்கிறார், உயர்ந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. இந்த வேளையில ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. எதற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் ஒரு அற்புதத்தை அதுல செய்து கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த அற்புதத்தை. இந்த கால வேளையில பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்னால இது முடியல, ஜெபித்து நான் சோர்ந்து போகிறேன், என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல, இந்த காரியத்தை தாண்ட முடியல, இந்த மதில தாண்ட முடியல, இந்த வியாதியின் கொடுமை என்னால தாங்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்கள் அற்புதத்தின் நேரம், இன்றைக்கு உங்கள் அற்புதத்தின் நேரம், இந்த வேளை உங்கள் அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் இங்க வியாபித்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஏதோ துக்கப்பட்டு கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, உங்க கவலை எல்லாம் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அந்த வல்லமை கடந்து கிரியை செய்கிறது இந்த காலவேளையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வல்லமை கிரியை செய்கிறது இந்த காலவேளையில. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Father. ஹல்லேலூயா. எதெல்லாம் எனக்கு சுகம் வேண்டும் என்று நினைக்கிறீங்க,
யாருக்காகலாம் ஜெபித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, இப்போ சொல்லுங்க உங்க வாயை திறந்து, அப்பா எனக்காக நீங்க செய்வீங்க, எனக்காக நீங்க செய்வீங்க ஆண்டவரே, இந்த அற்புதத்தை எனக்காக செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹalleluya. இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். ஹalleluya. கர்த்தர் இறங்கினார். ஹalleluya. இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. கெட்டு போனது எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க ஆண்டவரே. கெட்டு போனது எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க. புதிதாய் மாற்றுங்க. புதிதாய் மாற்றுங்க. புதிதாய் மாற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாழாய் போனதெல்லாம் பயிர் நலமாய் மாறும் என்று பாடினோம். பாழாய் போனதெல்லாம் செழிக்க செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில பாழாய் போன காரியங்களாம் செழிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் பலத்ததா இருந்தது என்று பார்க்கிறோமே, உம்முடைய கரம் பலத்த கிரியையை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதாய் விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் மகத்துவம் நிறைந்தவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் சிறந்தவர். எல்லாவற்றையும் சரி செய்ததுக்காக, அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தெரியுமா? Thank you Jesus.